மாறன் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் செம ஃபன்ஃபுல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீஸே வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரியல. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். மாறன் மட்டுக்கும் கேஷுவலா வந்து காய் வந்து நறுக்கலான்னு இருக்காங்க. அப்பான்னு பார்த்து, "என்னப்பா அது? நான் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேற யாரும் வரலையா?" அப்படின்னு சொல்லும்போது, "வீரா வந்து பக்கத்துல வந்து உட்காருங்க. அப்பதானே கலகலப்பா வேலை பார்க்க முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, மாறனுக்கு பக்கத்துல வந்து உட்காருறாங்க அந்த இடத்துல. "என்ன வீரா, நீ வேலை பார்க்க போறியா? என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும். எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேங்கிற மாரி." அந்த இடத்துல சொல்லும்போது, "என்னங்க நீங்க மட்டும் தான் வேலை பார்ப்பீங்களா? ஏன் நான்லாம் வேலை பார்க்கக்கூடாதான்னு?" சொல்லி அந்த இடத்துல பச்சை மிளகா வந்து கட் பண்ணலான்ட்டு இருக்கிறப்ப, "ஐய்யய்யோ! நான் என்ன சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன். உன் கண்லேருந்து வந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது, பச்சை மிளகா கட் பண்ணினா என் கண்ல தண்ணி வந்துருமேம்மா! அதெல்லாம் வேணாம்மா. ஈஸியா இருக்கிறத மட்டும் வேலை பார்த்தா போதும்." அப்படின்னு சொல்லும்போது, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து செமையா வந்து பேசுறாங்க. நம்ம முத்துலட்சுமி, "செல்லம் உன்ன மாரி அழகா ரவுண்டா இருக்குல்ல, இந்த தக்காளி, இந்த தக்காளிய நறுக்குனீங்கன்னா, ஒரு பிரச்சனையும் இல்ல. கைக்கு வந்து பளபளப்பா இருக்கும். அத விட்டுட்டு பூண்டெல்லாம் நறுக்குனேன்னு வச்சுக்கயேன், கையெல்லாம் மேபி எரிஞ்சிச்சுன்னா, அது எனக்கு தானே வலிக்கும். அதனால ஒண்ணும் வேணாம்மா, நீ ஈஸியா இருக்கிறத மட்டும் நறுக்குனா போதும்ன்னு." சொல்லி தக்காளிய குடுக்குற சாக்குல வந்து வீரா கைய வந்து புடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து கியூட்டா அழகா வந்து சிரிக்கிறாங்க. எவ்வளோ ஒத்துமையா ராசி ஆயிட்டாங்க. இப்படிப்பட்ட தங்கமான மாப்பிள்ளைய தான் வந்து இத்தன நாளா வந்து வாசலோட வாசலா வந்து நிப்பாட்டி வச்சிருந்தியா? இப்போ மட்டும் எங்க நிப்பாட்டி வச்சிருக்கா? ரூம்குள்ள வந்து தனியா மூலையில வந்து நிப்பாட்டி வச்சிருக்கா. என்ன உங்களுக்கெல்லாம் தெரியல. அதான் இப்ப ஒரு சூப்பரான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இத மிஸ் பண்ணிறாதடா அப்படின்னு சொல்லும்போது, "செல்லம் என்ன செல்லம் நீங்க இப்படி கட் பண்ணக்கூடாது. இப்படி கட் பண்ணீங்கன்னா வந்து சரியா வந்து வேகாது. தக்காளியில என்னப்பா வேகாதுங்கிற? அது ஈஸியா வெந்துருமே." அப்படின்னு சொல்லும்போது, "நான் கட் பண்ணி தரேன்னு." சொல்லி வீரா கைய பிடிச்சு அப்படியே கியூட்டா அழகா வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. "ஏங்க எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. நீங்க எதுக்கு அடித்தளம் பண்றீங்கன்னு. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லும்போது, "இது என் ரவுண்டு வீரா. இப்ப வெளியில இருக்கோம். நான் என்ன வேணாலும் பண்ணலாம். சரியா? ரூம்குள்ள வருவல்ல, எப்படியும் அடி வாங்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ரொம்ப நெறையாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "சரி நான் அடுத்த வாட்டி வரேன்." "மாமா நான் வந்து நறுக்கலாமா எதுவும்?" "ச்சே ச்சே நீ என்னோட குட்டி செல்லம். இது என்னோட பெரிய செல்லம். அதனால 2 பேரும் வந்து கஷ்டப்படாம வந்து வேல பாருங்க. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள வந்து ரொம்ப தங்கமான மாப்பிள்ளையா இருக்காரு. என் 2 பொண்ணுங்களையும் வந்து பத்திரமா வந்து பார்த்துப்பாருங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. "பிருந்தா எனக்கு தங்கச்சி மாரி. தங்கச்சி மாரி என்ன? தங்கச்சியே தான். என்ன பிருந்தா? என்ன அண்ணனா ஏத்துப்பல்ல? ஓகே ஏத்துக்கிட்டா போச்சு." அப்படின்னு சொல்லும்போது, "டேய் நல்லவனே! நீ கொஞ்சம் இந்த வீட்டுக்கு பழைய ஆள்றா. மாப்பிள்ளையே வந்து வேல பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. நீ என்னடா புது மாப்பிள்ளை மாரி அங்க உட்காந்து போஸ் குடுத்துக்கிட்டு இருக்க? இங்க வாடா." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க 2 பேரும் கியூட்டான கப்புள் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன் வந்து பேசுறாங்க. அப்ப நான் நம்ப இல்லையா? வேணாம். கண்மணி கிட்ட இனிமேட்டு பேசினா சண்டை வந்துரும். அதுக்கு மாறன் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துரலான்னு சொல்லிட்டு, அப்படியே வெறப்பா வந்து உட்கார்றாங்க. "டேய் என்னடா? போயிட்டு வெயிட் லிஃப்ட்லாம் வந்து எடுத்துட்டு வா. எக்சர்சைஸ் பண்ணு." அப்படிங்கிற. "ஏன்டா வந்த வேல பாப்பியா? வெறப்பா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க." "மாமா இது காமெடி. சிரிக்கணும் போல இருக்கு." "அப்படிதானே? சரி இத இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆகுதே. உனக்கு ஏத்த மாரி வெயிட்டான வேலைனா தேங்காய் உடைக்கணும். உட பாப்போன்னோனே, அப்படியே வந்து தேங்காய் வந்து உடைக்கிறாங்க. அவன தேங்காய் தண்ணி வந்து இருக்கு. அந்த இடத்துல வந்து சரி பாதியா வந்து 2 டம்ளர்ல வந்து பிரிக்கிறாங்க. "குட்டி செல்லம் இந்தாங்க நீங்க வச்சுக்கங்கன்னு." சொல்லி பிருந்தா கிட்ட வந்து குடுக்குறாங்க. "என்ன வீரா நீ குடிக்க மாட்டேங்கிற? இது மாரிலாம் அடிக்கடி வந்து சாப்பிடணுமா? அப்பதான் வந்து உடம்பு நல்லா இருக்கும்ன்னு." சொல்லி தேங்காய் தண்ணிய வந்து குடுக்குறாங்க அந்த இடத்துல. நம்ம மாறனுக்கு வந்து வீரா கிட்ட, "நான் ஊட்டி விடணும்னு ஆசைப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கியூட்டா அழகா குடுக்குறப்ப, "ஏங்க நானே குடுக்குறேங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் ஓவரா தான் பண்றேன்னோனே." "ஓவரா பண்ணி தானே ஆவணும்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாம் நறுக்குற வேல எல்லாம் வந்து முடிச்சிடுறாங்க. "டேய் நல்லவனே தேங்காய் இன்னுமாடா திருவுற? நல்லா திருவுடா." அப்படின்னு சொன்னோனே தேங்காய் திருவி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. "ஏய் அவங்க பாத்தியா எவ்வளோ ராசி ஆயிட்டாங்கன்னு." சொல்லி கண்மணி கிட்ட வந்து உட்காந்து பேசுறாங்க. என்னமோ மாப்பிள்ளைய வந்து என்னமோ சந்தேகப்பட்ட, அவர் எவ்வளோ தெரியுமா வந்து அக்கறையா வந்து நம்ம பொண்ண வந்து பார்த்துக்கிறாங்க. அரவிந்த் கிட்ட கல்யாணம் பண்ணி குடுத்துருந்தா கூட, இந்த அளவு நம்ம கிட்ட வந்து உரிமையாவும் இருந்திருக்க மாட்டாரே. வீரா இவ்வளோ சந்தோஷமா, நிம்மதியா இருந்திருப்பாளான்னு கேட்டா, அதுவும் சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப முத்துலட்சுமி, "நீயே உன் மாப்பிள்ளைய வந்து மெச்சிக்க. எனக்கெல்லாம் சுத்தமா வந்து புடிக்கவே இல்ல." அப்படின்னு சொன்னோனே, குடுகுடுன்னு கிச்சனுக்கு வந்து போறாங்க. அடுத்தது நம்ப தான் வந்து தடபுடலா சமைக்கணும். ஒரு பக்கம் வீரா, ஒரு பக்கம் பிருந்தா 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னோனே, அப்படியே மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அச்சச்சோ! என் செல்லத்துக்கு வந்து வேர்க்குதேன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து வீராவ தொடச்சு விடுறாங்க. அப்படின்னு பார்த்து, "எனக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "உனக்கு இல்லாததா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பிருந்தாவுக்கும் வந்து தொடச்சு விடுறாங்க. சூப்பரா வந்து சமைச்சுட்டு இருக்கோம். "சரியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் கொஞ்சம் அடக்கி வாசிடா" அப்படின்னு சொல்லும்போது, "சும்மானு இரு. எனக்கான டைம். நான் தான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணியே தீருவேன்." நம்ம 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. "நீ மட்டும் நடிச்சா போதுமா? நானும் நடிக்க வேணாமா?" அப்படின்னு சொன்னோனே, எங்க போதுன்னு தெரில. சரி போவோம். போய் தான் பார்ப்போம். நம்மள யாரு தடுக்கிறதுக்கு இங்க இருக்கான்னு சொன்னோனே,
எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்காக வந்து இலை வந்து விரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்துடுறாங்க. ராகுல் வந்து யோசிக்கிறாங்க. டேய் அண்ணி இப்போதைக்கு சாப்பிட மாட்டாங்க. முத்துலட்சுமிக்கு வந்து கம்பெனி குடுப்பாங்க. நீ வாடா நம்ம உட்காந்து சாப்பிடலான்னோனே, டக்குனு வந்து உட்காந்துடுறாங்க அந்த இடத்துல. நம்ப ராகவன் அப்படியே சாப்பிடலான்னு யோசிக்கிறப்ப, அப்படியே கைய லைட்டா தட்டுறாங்க மாறன். உடனே வந்து பிரியாணி எடுத்து வாயில வந்து மடக்கு மடக்குன்னு சாப்பிட்டுறாங்க அந்த இடத்துல. "எப்பா சூப்பர் சாப்பாடு. இது எதுக்கு வேணாலும் திட்டு வாங்கிக்கலாம்ன்னு" சொல்லும்போது, ஒரு பீஸ் வந்து எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோனே, சிக்கன் பீஸ் வந்து எடுத்துட்டு வர்றாங்க. "எனக்கு இல்ல, வீராக்கு. வீரா சாப்பிட்டு தெம்பா இருந்தா, எனக்கு போதாதா அது?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு வேணாம்மா, அவருக்கு வைம்மா." "இல்ல, இல்ல. நீங்க அவங்களுக்கு தான் வைக்கணும்னு" சொன்னோனே, வீராக்கு வந்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு நிம்மதியா வந்து முடிச்சிடுறாங்க. செம்ம சாப்பாடு வந்து சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி கிச்சன்ல வந்து கைய வந்து அலம்புறாங்க சிங்க்ல. அப்போன்னு பார்த்து, "டேய் என்னடா நெனச்சுக்கிட்டு இருக்க? இங்க யாருமே இல்ல பார்த்துக்கன்னோனே." "ஏய் இவ்வளோ நேரம் ஹால்ல எல்லாரும் இருந்தாங்க. அதுக்காக தானே இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன். அந்த நடிப்பெல்லாம் நான் நடிச்சா போதும். நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. உன் மனச அப்புறம் எப்படி நான் மாத்துறதான்? வெளியில இருக்கும்போது தானே மாத்தி ஆகணும். இது மாரிலாம் எனக்கு இருக்கணும்னு ஆசை. பின்ன ரூம்குள்ள வந்தா தான் வந்து என்ன கன்னா பின்னான்னு திட்டுற. அதுக்காக தான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா திட்டு வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றேன்னோனே, கை அலம்பிட்டு இருக்கிறப்ப துணி எதுவும் இல்லையேன்னு சொல்லி முந்தானைய வந்து பார்க்குறாங்க. "டேய் முந்தானைய எடுத்து தொலைச்சேன்னு வச்சுக்கயேன், நான் மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேன்னோனே, "அத்தை இங்க வாங்களேன்" அப்படின்னு சொல்லி மாறன் வந்து கூப்பிடுறாங்க. "என்ன மாப்பிள்ளன்னோனே, "இந்தாங்க நீங்க இதுல தொடச்சுக்கங்க. அத்தைகிட்டலாம் போய் துண்டெல்லாம் கேட்கலாமான்னோனே" அப்படியே கைய வந்து தொடச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து மாறனும், வீராவும் தனியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அவங்க அத்தை மட்டும் குடுகுடுன்னு வெளியில வந்து போறாங்க. அச்சச்சோ! அத்தை போயிட்டாங்களே! இவ கொஞ்சம் முறைப்பாளோ! "ஏய் அதான் அம்மா போயிட்டாங்களடா! புடவைய விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க. இனிமேட்டு ஏதாவது கிட்டக்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண, நான் மனுஷனா கூட நடந்துக்க மாட்டேங்கிற மாரி செமையா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க வீரா. இப்ப நம்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்றது? சரி விடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கேஷுவலா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஹால்ல. அப்பன்னு பார்த்து, வெத்திலையெல்லாம் சாப்பிட்டா தானே வந்து இந்த விருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்ட மாரி இருக்கும்ன்னு சொல்லிட்டு, வெத்திலைய மடிச்சு குடுக்க சொல்றாங்க. உடனே வந்து உள்ளுக்குள்ள கல்ல வச்சு வெத்தலைய வந்து மடிச்சு குடுக்குறாங்க. அப்படியே சாப்பிடும்போது ஆன்னு சொல்லி கத்துறாங்க அந்த இடத்துல. "என்கிட்ட எவ்வளோ வந்து ராசியா இருக்கிற மாரி நடிச்ச. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணுங்கிற மாரி" அந்த இடத்துல வந்து செம்மையா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா மனசுலயே செம்மையா வந்து முறைக்கிறாங்க. "என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சில பேர் நெனச்சிருப்பாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகல. என்னாச்சு? இது ஏதோ கோட் வேர்ட் மாரி தெரியுதே." "ஆமா, உனக்கும் புரியக்கூடாதுன்னு தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்." "ஏய் அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாமா கேட்டுட்டு இருப்பேன்னு" முத்துலட்சுமி வந்து கியூட்டா அழகா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. மாறன் எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டோன்னே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம். டேய் அவளுக்கான டைம் ஸ்பேஸ் வந்து குடுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா தங்கிட்டு வா." "என்னது இன்னைக்கு ஒரு நாளாவா? விருந்து சாப்பாடு செம்மையா இருந்துச்சு. நான் வேற பிரியாணி சமைச்சேனா, சூப்பரா இருந்துச்சா? நான் 2, 3 நாள் இங்க தான் இருக்கலாம்ன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா ஷோல்டர்ல கை வச்சுட்டே வந்து பேசும்போது, தொடைய பிடிச்சு லைட்டா வந்து கிள்றாங்க. "என்ன மாறா ஓகே தானே?" "எல்லாமே ஓகே தான். இங்க எல்லாரும் என்ன தங்க தட்டுல தாங்குற மாரி தாங்குறாங்க. நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். நான் வந்து இங்கேயே இருக்கேன் அத்த" அப்படின்னு சொல்லி ஃபோன வந்து வைக்கிறாங்க.